Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் அக்டோபர் 31st, டைம் வந்து 10:39 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். வீடியோவை ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்கிட்ட ரியல் மணி இல்லை, அதனால் நான் டெமோ ட்ரேட் பண்ணி என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரியல் மணி இருந்தால் என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜெரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை எப்படி நான் அந்த ட்ரேட் எடுத்தேன்னா உங்களுக்கு தெளிவாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கால் சைடு வந்து 2 லாட் வந்து பை பண்ணலான்னு இருக்கேன். பேங்க் நிஃப்டி 41,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த வாரம் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கால் சைடு வந்து ஒரு 2 லாட் வந்து பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:02 ஆகுது. என்னோட டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. என்னோட ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 1269 வந்து புக் பண்ணியாச்சு சார்ஜஸ் போக. என்னோட என்ட்ரி டைம் 10:43, எக்ஸிட் டைம் வந்து 11:58. 41,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் 373.05, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 400.05. இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 18,652.50. இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் யூஸ்வலாக 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் கண்ட்ரில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். நான் இதை மட்டுமே நம்பி நான் என்ட்ரி கொடுக்க கிடையாது. கன்ஃபர்மேஷனுக்கு நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா அந்த லாஸோட புக் பண்ணிட்டு வெளில வரலான்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து மேலே வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு என்னோடய டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட் ட்ரேட் நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது இன்னையோட ஹை லெவல் இங்கே இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா மறுபடியும் கால் சைடு வந்து என்ட்ரி கொடுக்கலாம். நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய ஹை லெவல் வந்து இங்கே இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா கால் சைடு வந்து என்ட்ரி கொடுப்போம். அப்படி இல்லைனா ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து 1269 வந்து புக் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் வந்து இன்னொரு ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இன்னையோட ஹை லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நான் ட்ரா பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எந்த சைடு வந்து மூவ்மெண்ட் ஆகுதோ அந்த சைடு மறுபடியும் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 4:02 ஆகுது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 2280 புக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது நான் லைவாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து காமிச்சிருப்பேன். செகண்ட் ட்ரேட் எடுக்கும்போது நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருந்துச்சு, அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் ட்ரா பண்ணேன். ஃபஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். செகண்ட் ட்ரேட் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுப்பேன் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணேன். இந்த லைனை பிரேக் அவுட் ஆனதும் இது வரைக்கும் வரும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 1000 rupees வந்து ப்ராஃபிட் வந்து நான் செட் பண்ணேன் டார்கெட்டு. கரெக்டாக அந்த டார்கெட் அச்சீவ் ஆனதும் நான் இந்த ப்ராஃபிட்டோட ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். இன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்தேன். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் எப்படி பண்ணால் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து டெய்லி வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க.
அதுக்கான ரீசன் நான் வந்து ட்ரேடிங்க்கு வந்து புதுசாக வரும்போது நிறையா லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், டெமோ ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ணேன். எப்போவுமே சரி லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு நல்ல லெசன் வந்து டீச் பண்ணும். அதனால அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் நிறையா லேர்ன் பண்ணிவிட்டு என்னோடய அக்யூரேசி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நம்பி நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், நிறையா பேராமீட்டர் வந்து நான் பார்ப்பேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது கன்ஃபர்மேஷனுக்கு 4-5 பேராமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், கேண்டில் ஸ்டிக்ஸோட மூவ்மெண்ட் பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு டைம் ஃப்ரேம். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம். என்னோடய ஃபஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் நான் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக நான் வந்து 50 minutes டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்மளால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.